அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாள் சேர்த்து கொடுத்து கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதை நாம் பங்கெடுத்து நாம் சொல்கிறோம். அவருடைய மேலான சுத்திகளை நாம் தியானிக்கவும் தேவன் ஏற்க பாராட்டி நம் அனைவரையும் தேவன் பூர்த்தி சேர்த்துக்கிறார். ஆகிய பிதாவாகிய தேவனுக்கு நம் நன்மை கத்தறிய மூலமாக நன்றிகள் துதிய நம் ஏற்படுத்தி இந்த நாளுக்குண்டான பாடத்துக்கும் நாம் பொழுது செல்லாம் சொல்லி அன்புக்குரிய சகோதரர் சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வரும் நமது கத்தர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி கொடுத்த பாடத்தை நம்ம தொடர்ச்சியாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி கத்தர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி, the kingdom of God, the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி அவர் 2ஆம் வருகையில எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்தின் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அந்த வகையில நாம் இன்றைய இடத்துல கூட பார்க்கக்கூடிய பாடம் 25வது பாடம், அதாவது கிங்டம் ஆஃப் காட்ல இன்னைக்கு 25வது பாகத்தை நாம் பார்க்க போயிடும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இந்த நாளிலும் நாம் பார்க்க தெரிஞ்சுக்கொண்ட பாடத்தின் தலைப்பானது The Day of Lord, The Day of Lord, அதாவது யெகோவாவின் நாள் என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்திய வசனத்தை நாம் தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர், அதாவது The Day of Lord அப்படிங்கிற வார்த்தைய செப்பனியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசி புத்தகத்துல எழுதியிருக்கார். இந்த செப்பனியா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், செப்பனியா 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பார்க்கும்போது ஆமோனின் புத்திரன் ஆகிய யோசியா என்னும் யூதாவின் ராஜாவின் நாட்கள்ல எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதரியா என்பவனுடைய மகனாகிய பூசின் குமாரன் செப்பனியா. எப்படி பாருங்க, செப்பனியாவுக்கு ஒரு நீட்ட ஒரு வரலாறு சொன்னார். அப்போ செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் தான் நம்ம பார்த்துப்போம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம், செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அன்புக்குரிய சகோதரர், முதலாவது நம்ம பார்க்கும்போது செப்பனியா யோசியா ராஜா காலத்துல வந்த ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. யூதாவின் ராஜாவாகிய யோசியா அவருடைய நாட்கள்ல வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. செப்பனியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், செப்பனியா என்ற வார்த்தையின் அர்த்தம் யெகோவாவின் மறைப்பு. யெகோவாவின் மறைப்பு, அதாவது யெகோவா தேவனுடைய மறைப்பு, அதாவது தேவனுடைய மறைப்பு. செப்பனியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனின் மறைப்பு அல்லது யெகோவாவின் மறைப்பு என்று பொருள். பண்புக்குரிய சகோதரர், இந்த செப்பனியா தீர்க்கதரிசி எந்த காலத்துல வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது கிமு 640 வாழ்ந்திருக்கார். செப்பனியா தீர்க்கதரிசி கிமு 640 வாழ்ந்திருக்கார். இவருக்கு வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியார்னா எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியும் செப்பனியா தீர்க்கதரிசியும் சமகாலத்தவர்கள், ஒரே காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசியும் 2 பேருமே. நம்ம எரேமியா தீர்க்கதரிசி நிறைய தீர்க்கதரிசன வசனங்களை படிச்சிருக்கிறோம், பாடங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியும் செப்பனியா தீர்க்கதரிசியும் சமகாலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசி. ஆட்சியர் பார்க்கும்போது இவர் எரேமியா தீர்க்கதரிசி, இவரும் செப்பனியா. இந்த 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் பாபிலோன் பிடிபடும் அதற்கு முன்பாக, அதாவது பாபிலோன் பிடிபடுறதுக்கு முன்பாக வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அதாவது இவர் தான் the day of Jehovah, அதாவது day of Lord குறித்து பேசியிருக்காரு. அன்புக்குரிய சகோதரர், செப்பனியா தன்னுடைய தீர்க்கதரிசி புத்தகத்துல பாத்தீங்கன்னா 3 அதிகாரத்தை எழுதியிருக்காரு. 3 அதிகாரம் எழுதியிருக்காரு. இந்த 3 அதிகாரம் எழுதியிருந்தா கூட அந்த 3 அதிகாரத்திலையும் பாருங்க, அந்த யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறுகளை
கண்டித்து சொல்றார், திருந்த சொல்றார். அதனால பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரரே, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எச்சரிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ஆழமான சத்தியத்தையும் அவர் வெளிப்படுத்துறார். அதே நேரத்தில் உலகத்துக்கு வரக்கூடிய அழிவு குறித்தும் சொல்றார். உலகம் எப்படி அழிய போகுது அப்படிங்கிறது குறித்தும் அவர் சொல்றார். அப்ப செப்பனியா புத்தகத்துல அன்புக்குரிய சகோதரர்களை பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3 அதிகாரம் இருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்கள 3 பகுதிகளை நம்ம பிரித்து படிச்சாதான் அது உள்ள கதைகள், அதனுடைய வசனங்கள் நமக்கு புரிந்து வர முடியும். அதாவது செப்பனியா புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதை 3 பகுதியா பிரிக்கிறது. பகுதி 1ல பார்க்கும்போது செப்பனியா 1ஆம் அதிகாரத்துல வசனம் 2-18 முடிய ஒரு பாகமா பார்க்கலாம். அதுக்கு பகுதி 2ல செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல வசனம் 1-12 முடிய உள்ள வசனங்கள் ஒரு பகுதியா பார்க்க போறோம், 2வது பகுதியா பார்க்க போறோம். பகுதி 3ல செப்பனியா 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் 3வது பகுதியா பார்க்க போறோம். பண்புக்குரிய சவசம் நம்ம பார்க்கும்போது செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் படிக்கும் போது அன்புக்குரிய சவசல எழுத்துடனேயே செப்பனியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாச்சுன்னு படிக்கிறோம். 1ஆம் வசனம் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து 2ஆம் வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பைபிள வாசிங்க. தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் பாடிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எடுத்த உடனே செப்பனியா தேவன் சொல்ற வார்த்தை பாருங்க, தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும் நான் முற்றிலும் பாடிக்கொள்வேன். எடுத்த உடனே அப்ப அன்புக்குரிய சொல்ல செப்பனியா 1ஆம் அதிகாரத்துல நம்ம முதல் பாகம் சொன்னோம். வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சொன்னாங்க. இந்த வசனம் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வரையும் நம்ம படிக்கும் போது அன்புக்குரிய சொல்ல நீங்க அந்த வசனங்கள்லாம் தொடர்ந்து இடுதலை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல தேவன் எங்கேயுமே ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லல, எல்லாமே ஒரு எச்சரிப்பாங்க. ஒரு அழிவு வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் தேவன் எரேமியா செப்பனியா மூலம் பேசியிருக்காரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை நம்ம பார்க்கும்போது ஒரு எச்சரிப்பு உண்டானது கட்டதாக அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அது குறிப்பாக யூத ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகத்தக்கதான் சொல்லியிருக்காரு. குறிப்பாக யூத தேசத்துக்கு தான் தேவன் சொல்றார். ஏன்னா நம்ம கவனிக்கும் போது 10 கோத்திரம் 2 கோத்திரம் தனியா பிரிஞ்சிருச்சு சாலமோனுக்கு அப்புறம். அதுல 10 கோத்திரத்தை பின்பற்றி போன ஜனங்கள் அவர்கள் விஜயமனத்தில் போயிட்டாங்க. அவர்கள் அசிரிய ராஜாக்கள் சிறைப்பிடிச்சு போயிட்டாங்க சனங்களில். அப்ப அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்ப 2 கோத்திரம் தான் இருக்கு, யூதா கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம். இதுதான் யூதா ராசி. இந்த யூதாவுக்கு தான் தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார் செப்பனியா மூலமா. அப்ப யூதாவில செப்பனியா மூலமா எச்சரிப்பு தரார். அப்ப பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்கள் செப்பனியா மூலியமாக என்ன எச்சரிப்பு யூதாவுக்கு தரார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூதாவில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2 நாளாம் புத்தகம் நம்ம எடுத்துக்கலாம். 2 நாளாம் புத்தகத்துல 34ஆம் அதிகாரம் நம்ம எடுக்கலாம். 2 நாளாம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அங்க யோசியா ராஜாவின் நாட்கள் குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரம் 34ஆம் அதிகாரத்தில் யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாகிலிருந்து 31 வருஷம் அரசாண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க அப்பா மனசு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு யோசியா ராஜா அவரு ராஜ்யம் பண்ணக்கூடிய நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த யோசியா ராஜா குறித்து நம்ம படிக்கும் போது அவரு 8 வயசு ராஜாவானான்னு பார்க்கணும். அவர் 8 வயசு ராஜாவை தேவனுக்கு வைராக்கியம் காட்டுறார். அதாவது அதுக்கு முன்பாக வந்த ராஜாக்கள் எல்லாமே தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க. தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி அந்த ஆலயத்தை அசுத்தம் செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த யோசியா ராஜா ரொம்ப தேவனுக்கு வைராக்கியம் காமிச்சார். அதாவது தேவனை தேடுறதுல ரொம்ப விசேஷமா பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக பக்தி வைராக்கியம் காமிக்கிறார். தன்னுடைய தேசத்துல விக்கிரக தோப்புகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெட்டி போடுறாரு. அந்த 34ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க 36ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அங்க நம்ம ஒரு வசனம் மட்டும் படிக்கிறது வேற சொல்றேன். அதாவது தன்னுடைய தாவீதின் தேவனை தேட ஆரம்பிக்கிறார். 12ஆம் வருஷத்துல மேடைகள் தோப்பு விக்கிரகங்கள் ஸ்தோப்புகள் எல்லாவற்றையும் மட்டும் போகும்படி என்ன பண்ண தெரியுங்களா, வைராக்கியம் காட்டி எல்லாத்தையும் வெட்டி போடுறார். வாழ்நாள் வழிபடுத்தெல்லாம் வெட்டி போடுறார். ஒரு ராஜாவாகி தேவனுக்காக எப்படி வைராக்கியம் தேசம் முழுவதும் வாழ்நாளுக்கு வழிபட கட்டி வணங்கிட்டு இருந்தாங்க விக்கிரகம். அப்ப என்ன பண்ணாரு, தோப்பு விக்கிரகம், அந்த விக்கிரக தோப்புகள், அது மேடைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணா அதை அழிச்சு போடுறாரு. இப்படியாக
சுத்தம் செய்யறாரு. அடுத்து தேவாலயத்தை சுத்தம் செய்யும் போது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தொலைஞ்சு போச்சு. நியாயப்பிரமாண புத்தகம் வந்து நீண்ட நாளா அங்க இல்ல. அப்போ அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வந்து பழுது பார்க்கும் போது நியாயப்பிரமாண புத்தகம் கிடைக்கும். அதை எடுத்து பிடிச்சு படிக்கும் போதுதான் அங்க வந்து நீண்ட நாளா பஸ்க ஆசிரிக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு யோசியா ராஜா வந்து பஸ்க ஆசிரிக்கிறார். ஒரு பெரிய பஸ்க ஆசிரிக்கிறார். யோசியா ராஜா ஆசிரித்த பஸ்கா அது வந்து மாதம் ஒரு பிரமாண்டமான ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறார். தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார், ஜனங்களை சுத்திகரிக்க சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர் இப்படியா இந்த 2 34 அதிகாரம் வரைக்கும் யோசியா ராஜா தேவனுக்காக தக்க வயதாச்சு. ஏன்னா அந்த தேசம் முழுவதும் பயங்கரமான விக்கிரக வணக்கத்துக்குள்ள போயிட்டாங்க, பாகால் வணக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப அந்த பாகால் வணக்கத்துக்குள்ள போயிருக்கிற ஜனங்களுக்கு எச்சரிப்பா தேவன் ஏற்படுத்துற தீர்க்கதரிசிகள் தான் இந்த எரேமியா மற்றும் செப்பனியா போன்ற தீர்க்கதரிசி. இந்த ஜனங்கள் பார்க்கும்போது அரசியல் பார்க்கும்போது அதாவது விக்கிரகத்தை வணங்குறாங்க, பாங்கால வணங்குறாங்க. அதுக்கு மேடைகளை கட்டி அங்க வந்து தூபம் காட்டி பாங்காலுக்கு பழகிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்புக்குரிய ஜனங்கள் வந்து தேவனுக்கு விரோதமான துரோகம் செய்யறாங்க. அப்ப இந்த விக்கிரக வணக்கத்துக்கு எச்சரிப்பு தருவனமாக கடைசி நேரத்துல வந்து எச்சரிப்பு தர மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான் செப்பனியா தீர்க்கதரிசி. அதனால கடைசி நேரத்துல வந்து சொன்ன அந்த யூதா அழியறதுக்கு முன்னாடி, அதாவது யூதா தேசத்துக்கு ஒரு அழிவு வரப்போகுது. அந்த பாங்கால் வழக்கத்திலிருந்து இவர்களுக்கு தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சு தேவனுக்கு கோபம் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு அழிவு வரப்போகுது. அந்த அழிவு வர்றதுக்கு முன்னாடி வந்து தேவனால வந்து ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி தான் யாருன்னா செப்பனியா தீர்க்கதரிசி. அப்போ யூதாவின் அழிவுக்கு முன்னாடி செப்பனியா மூலியமா தேவன் சொன்ன தீர்க்கதரிசனம் இந்த தீர்க்கதரிசனம். அதனாலதான் வந்து இந்த செப்பனியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா 11ஆம் மணி வேலை தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. 11th hour prophet. 11th hour prophetனா 11ஆம் மணி வேலை தீர்க்கதரிசி. 11ஆம் மணி வேலைன்னு நமக்கு நல்லா தெரியும். அதாவது அந்த வேலை முடிகிற டைம், லாஸ்ட் ஹவர். அப்ப அந்த 11ஆம் மணி வேலை தீர்க்கதரிசியாக இவரு அதாவது நேரத்தில் வந்து இஸ்ரேல் தேசத்தை முற்றிலும் அழைத்து போடுவார். யூதா தேசத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் சிறப்பிச்சுட்டு போயிடுவாரு. சிறப்பிச்சுட்டு போறது மட்டும் இல்ல, அந்த தேசத்துல இருக்கக்கூடிய எல்லாம் நல்ல பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையும் அழிச்சிருவாரு. அதுவும் குறிப்பா எருசலேம் தேவாலயம், சாலமோன் கட்டிய தேவாலயம், அந்த ஆலயத்தை என்ன பண்ணா முற்றிலும் தீய வச்சு கொளுத்தி அதுக்கு தங்கத்தையெல்லாம் ஊக்கி எடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ இந்த தேவாலயத்தை சுட்டரிச்சிட்டார். அப்போ இந்த ஒரு காலகட்டங்கள்லதான் செப்பனியா தீர்க்கதரிசி முன்பதாக தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. அந்த தேவாலயத்தை சுட்டரிக்கப்படாது தேவகாரத்துக்கு வச்சார். அப்ப இந்த செப்பனியா தீர்க்கதரிசி மூலமா தேவ எச்சரிப்பு கொடுத்தாரு. 11ஆம் மணி வேலை, அதாவது கடைசி நேரத்தில் தேவ எச்சரிப்பு கொடுத்தாரு. அதை கேட்டு திரும்பி இருந்தா கூட தேவன் வந்து மன்னிச்சு விட்டுருப்பாரு. ஆனா திருநெல் அதனால தேவன் யோசியா மூலமா சொல்றாரு. யோசியா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, யோசியா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதாவது யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அன்புக்குரிய சொன்ன யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம், அதாவது ஒரு அறுவடை அங்க நடக்க போகுதுன்னு சொன்னார். அதனாலதான் பாருங்க அன்புக்குரிய சொல்ற அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து யூதா கோத்திரத்தை தனியா தேவன் பிரிச்செடுத்தார். இந்த 10 கோத்திர ஜனங்கள் தேவன் பிரிவுலாம் நடந்ததுனால தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து யூதா கோத்திரத்தை பிரிச்செடுத்தார். அப்ப அறுப்பு காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மத்தியில ஒரு அறுவடை செய்யலாம், அங்க ஒரு அறுவடை செய்யலாம்னு சொல்லி. அப்ப அன்புக்குரிய சொல்ற அந்த அறுவடை அவங்க மத்தியில் செய்யும் போது இங்கே தேவனுக்கு பயன்படுத்தி ஒரு அறுவடை செய்வார். அதான் வந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்ற செப்பனியாவில வசனம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வாசிக்கும் போது தேசத்தில் உண்டானது எல்லாம் முற்றிலும் மாறிக்கொள்வேன் என்று ஒரு அறுவடை நடக்கும். அப்ப என்ன நடந்த தேவனுடைய கோபம் வெளிப்படுங்கிற தேசத்துல வந்து முற்றிலும் தேசத்தை நான் மாறிக்கொள்ளுவேன் அப்படிங்கிறார். தேசத்தை முற்றிலும் மாறிக்கொள்ளுகிறாரு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்ல பாருங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் மாறிக்கொள்ளுவேன். நான் ஆகாய்ச்சி பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடங்களுக்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கோட கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கற்றுக் தேசத்தை முற்றிலும் மாறிக்கொள்ள விட்டார். அங்க வந்து ஆடு மாடுகள் மனுஷர்கள் யாருமே தப்பிக்க முடியாதுங்கிறார். அது சொல்றாரு பாருங்க, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலின் நீதியா இருக்கிறதையும் ஆசரை ரோட்டை கூட செம்மறியின் என்பவர்களின் பெயரையும்
அப்ப இந்த யூதாவின் மேல இயேசுவின் மேல கையை நீட்டி வைக்கிறார். தேவனுடைய கோபம் அங்க வரும் அப்படிங்கிறார். பாங்காளி மீதியா இருக்கிறவங்களையும் நான் இந்த கெம்பரின் மீதியா இருக்கிறவங்களையும் நான் என்ன சொல்றாருன்னா அடுத்து அதான் வான சேவையை படிக்கிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்மாவின் பேரிலும் ஆணையிட்டு படிக்கிறவர்களையும் வீடுகளின் மேல வான சேனை படிக்கிறவர்களையும் கர்த்தரின் மேல் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு படிக்கிறவர்களையும் நான் என்ன பண்ணோம்னா கண்டிப்பாங்க கருத்து கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவரிடத்தில் இல்லாததைக்கு சங்காரம் பண்ணுவேன். எல்லாரையும் கர்த்தரை தேடாமல் இருக்கக்கூடிய ஜனங்களை நான் வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் நான் வந்து என்ன பண்ணணும்னா சங்காரம் பண்ணுவேங்கிறார். தேவனை விட்டு கர்த்தரை விட்டு யாராச்சும் பின்வாங்குறது என்னன்னா தேவனை விட்டுட்டு வேற விக்கிரகங்களை வணங்குறது, விக்கிரகத்தை தேடி போறது. உண்மையான தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை தேடி போனா தேவன் சொல்றாரு அவங்களை நான் வந்து சங்காரம் பண்ணுவேன். அவன் சங்காரம் பண்ணுவேன் அப்படின்னு தேவனை உத்தர கோபத்தை சொல்றாரு. அதான் சொல்றாரு இப்போ அவருடைய எரிச்சலின் அக்னி அங்க இருக்கு. அதனால சொல்றாரு தேவன் 7வது வசனம் கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி விருந்தாளிகள் அழைக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆண்டவருக்கு முன்பாக நீங்க வந்து மௌனமா இருங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. The day of Lord, அந்த நாள் வந்து பக்கமா வந்துருச்சுங்க, சமீபித்திருக்குது. அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும், மௌனமா இருக்குங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அதுக்கு விருந்தாளிகள் கூப்பிடாதா, அந்த விருந்துக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் யாருன்னு நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து அந்த யூதாவுல ஒரு மாதம் அழிவு என்பதை அந்த தேவன் சொல்றார். அதான் நமக்கு யோசியா 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சமாரியாவின் குடிகள் பெத்தானியனில் உள்ள கஞ்சுக்குட்டிகளின் நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக கலிகொண்ட அதன் ஜனமும் அதன் பூஜாசாரிகளும் அதன் மகிமை அடைவித்து நீங்கி போயிற்று என்று அதற்காக சிற்பம் கொண்டாடுவார்கள். சமாரியா நம்ம படிக்கிறோம். சமாரியான என்ன நமக்கு சமாரியானா என்ன போகணும்? சமாரியானா நமக்கு என்ன நல்ல சமாதி. ஓகே, இப்ப என்னன்னா சமாரியா அப்படின்னா அது வந்து அதாவது 10 கோத்திரத்திலேயே 2 கோத்திரத்திலேயே பிரிச்சு அங்க வந்து சமாரியான்னு சொல்லாம யாருக்கு பேசுறாரு. சமாரியா வந்து அந்த 10 கோத்திரத்தோட தலைநகரம். அதான் சொல்றாரு சமாரியாவின் குடிகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 10 கோத்திரத்தின் குடிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெத்தாவேலில் உள்ள கண்ணுக்குட்டி அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாரு, தான்ல ஒரு கண்ணுக்குட்டி பெத்தேல ஒரு பெத்தாவேலின்னு சொல்றது. பெத்தாவேலின்னு சொல்றது பெத்தேல கண்ணுக்குட்டி. பெத்தாவேலில் கண்ணுக்குட்டி இருந்து பயமடை பாருங்க. அங்க அந்த அந்த விக்கிரகத்தை தேவன் அழிச்சிடுவான்னு சொல்றாரு. அதற்காக களிமுந்து ஜனங்களை ஆர்ப்பரிச்சு சந்தோஷமா இருக்கலாம் வந்து பூஜை மனசுலாம் வச்சு அதை வணங்கிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூஜாசாரிகள் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிட்டு நின்று அதற்காக சுத்தம் கொண்டாடுவாங்க. அது மாதிரி மனைவிக்குள்ள போகிற அதற்கு தேவன் 2 ராஜாக்கள் புத்தகம் 23:5 யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் இடைகளின் மேல் சுத்தம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூரம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டார். பண்புகளை வந்து அந்த சமாரியாவில் நடந்த சம்பவம் அந்த விக்கிரக வணக்கம் தொடர்ந்து இந்த யூதாவுக்கு வந்துருச்சு. யூதாவின் பட்டணம் நல்லா தெரிஞ்சுமா, சமாரியா 10 கோத்திரம், பிரிஞ்சுவான் 10 கோத்திரம், 2 கோத்திரம் யூதா ஆச்சு, 10 கோத்திரம் வந்து இஸ்ரேல் ஆச்சு. இதுதான் அங்க விக்கிரக வணக்கம் இருந்துச்சு, அது இங்கேயும் வந்துருச்சுக்கிறார். யூதாவின் பட்டணங்களே வந்துருச்சுக்கிறார். யூதா என்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு பகுதி அங்கேயும் வந்துருச்சு. எருசலேம் தேவனுடைய நகரமா இருக்கு, அங்கேயும் மேலைகள் கட்டி தூக்கம் காட்டுறாங்க. அப்ப யூதாவின் ராஜாக்கள் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றாரு பூஜாசாரிகள் பாகாலுக்கு சில செஞ்சுருக்காங்க. அப்புறம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கு எல்லாம் அது வந்து வானத்தினுடைய சேவை எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து அந்த தூக்கம் காட்டி அங்க வந்து வழிபட்டுருக்கிறாங்க. அந்த விக்கிரக வணக்கம் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய காலங்கள் உண்மையான தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு. அப்ப அங்க ஜனங்கள் எல்லாம் வந்து மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டாங்கிறதான் வந்து அங்க வந்து ஒரு அறுவடை போயிட்டு இருக்கு. அறுவடை எங்க யூதர்கள் பத்தியில ஒரு அறுவடை போயிட்டு இருக்கு.
அந்த அறுவடையில வந்து என்ன பண்ணா தேவன் அவருடைய ஜனங்களை மட்டும் பிரிச்சிருக்கிறார். ஆனா அதான் இந்த பிரித்தல் புத்தகம் படிக்கும்போது மத்திய நம்ம படிக்கிறோம். அதாவது 13ஆம் அதிகாரம் 1 படிக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் முதல் வரிகளை அவர் சீசர் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு ராஜ்யத்தின் அப்படியே போயிட்டு இருப்பாரு. போகும்போது ஒரு தடவை மத்திய 13:1 வருஷம் இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். கடலோரத்தில் உட்கார்ந்தாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அங்க என்ன நடக்குது? திரளான ஜனங்கள் அவர் கூடி வந்தார். 2வது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் தரையிலே நின்றார்கள். படகுல ஏறி வந்தா கொஞ்சம் பேசுவார். அப்ப அவங்க பேசும்போது கர்த்தர் இயேசு முதல் அறுவடை குறித்து பேசுறார். அது வருஷம் மத்திய 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் உவமையா பேசுறார். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு அந்த விதைக்கிற உவமையை பேசுறாரு. அதுக்கு 4ஆம் வசனம் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து பட்சித்து போடுது. அதுக்கு 5ஆம் வசனம் சில விதை அதிகம் மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதும் தீர்ந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை வந்து கற்பாறை இருக்கும், அங்க மண் இல்ல, அதனால வந்து வெயில் ஏறது, அதனால வந்து வேறு கொள்ள முடியாம அது கருகி போயிடுச்சு. அதுக்கு சில விதை முள்ளுகளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை வந்து முள்ளுல இடத்துல விழுது. அது முள்ளு என்னாச்சுன்னா மண் வந்து நெருக்கி போட்டுச்சு. இது வளர்ந்து போயிட்டாங்க. அதுக்கு சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சில விதை வந்து நல்ல நிலத்துல வந்து நல்ல பலன் தருது. சிலது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருதுன்னு நான் படிக்கிறேன். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து உவமையில தான் பேசுறேன். ஆனா சீசர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. நான் யாருக்கும் புரியல. நல்ல சீசர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து தனியாத்மா சேர்க்கிறாங்க. மத்திய 13:10 நான் படிச்ச வருஷம் தான். அப்போ சீசர்கள் அவரிடத்துல வந்து ஏன் அந்த உவமைகளா பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் மத்திய 13:11 அதாவது 11,000 ராசிகள் அறிவுடி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய அந்த அருள் என்பது யாருக்குன்னா அந்த சீசர்களுக்கு தான் மற்ற ஜனங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் அன்புக்குரிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து அந்த யூதா ஜனமும் வந்து பிரிச்சிருக்காரு. அந்த யோசியா ராஜா காலத்துல செப்படியா வாழ்ந்த காலத்துல அந்த பிரிக்கிறது ஏன் அவங்க ஜனங்களை வந்து அவர் தேவன் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றாருன்னா அன்புக்குரிய சொல்ல அந்த யூதா கோத்திரத்துல தான் நம்ம ஆனால இயேசு கிறிஸ்து பிறந்து வரணும். அப்ப அந்த யூதா கோத்திரம் எப்படி இருக்கணும்? தேவன் கேட்ட ஒரு யூதா என்றாலும் குறிக்கல் என்று அர்த்தம். தேவனை குறிக்கல் பாடக்கூடிய ஜனங்களா அந்த யூதா கோத்திரம் இருக்கணும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து தான் வர வேண்டும். அதனாலதான் என்ன பண்ணாருன்னா அந்த ஜனங்களுக்கு தேவன் ஸ்பெஷலான கேர் இருக்கிறார். நிறைய சீக்கிரத்தை அனுப்பி நீங்க வந்து சரியா இருங்க, நீங்க திருந்துங்க அப்படின்னு தேவன் வந்து அந்த ஜனத்தை செழிப்பான வார்த்தையில சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கோத்திரத்துல அந்த பிறக்க ஆரம்பிச்சுப்பாங்க. அப்ப அந்த ஜனங்களை பிரிக்க எடுத்து அவர் என்ன பண்ணா சுத்தி இருக்கிறார் வசனங்களா தீர்க்க ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போலதான் அன்புக்குரிய சொல்ல இன்னைக்கும் தேவன் இன்னைக்கு என்ன பண்ணாரு? நம்மள உலகத்தை வந்து பிரித்து எடுத்துருக்காரு. அன்னைக்கு எப்ப யூதா கோத்திரத்தை பிரித்து எடுத்து அவங்க மேல கேர் எடுத்து அவங்க தனியா தேவன் வார்த்தைகளை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? தன்னுடைய ஊழியக்காரர் அனுப்புறாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதே போல இன்னைக்கு பாருங்க அன்புக்குரிய சொல்ல நம்மள உலகத்துக்கு பிரித்து எடுத்துருக்காரு. யோகத்துக்கு ஒரு மாபெரும் மழை வர போகுது. எப்படி அன்னைக்கு யூதா கோத்திரத்துல யூதா ராஜ்யத்துல ஒரு அழிவு வரப்போது வந்ததோ அதே போல இங்கே ஒரு அழிவு வரப்போகுது. அதற்காக நீங்க என்ன பண்ணாருன்னா நீங்க வந்து திரும்புங்க, நீங்க சரியாகுங்க, உங்க வழிகளை நீங்க சரிப்படுத்திக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு யாருக்கு தேவன் வந்து நாங்க எச்சரிப்பான நமக்கு தான் இருக்கிறார். பிள்ளைகளாம் பிரிச்சு எடுத்துருக்காரு. உலகத்துல பிரிச்சு எடுத்துட்டா நம்மளை சுத்திகரிக்கிறார். எப்படின்னு அவருடைய சத்திய வசனத்தார் சத்திய வசனத்தால சுத்திகரிக்கிறார். ஆனா பாருங்க சத்தியம் உலகம் முழுவதும் இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கிறாங்க? பணம், புகழ், பேர், உலகத்தின் காரியங்கள் மேல உலகத்தின் நாட்டை ஓடிக்கிறார். ஆனா அதுல இருந்து எல்லாம் பாருங்க சாத்தனை கட்டுப்பாட்டு இருக்கிறார். எல்லாரும் சாத்தனை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிறார். அப்படி இருக்கும்போது அவன் கட்டுப்பாட்டு இல்லாத ஒரு ஜனங்களா இருக்கிறது யாருன்னா நம்ம தான். அப்போ அன்புக்குரிய சாத்தானுடைய பொய் போதனைகளுக்கு சப்பை பிழைத்தவர்கள் நாம் தான். அந்த பொய்யான போதனைகளுக்கு நம்ம அடிப்படையில அதாவது எப்படி அந்த யூதா ஜனங்கள் வந்து இந்த பாங்கால வழங்கினா பொய் அது மாறி பாங்கால் ஒன்றுமே இல்லை, அது தேவனே கிடையாது. அப்ப உண்மையான தேவனை விட்டு அதாவது விக்கிரக ஆராதனை விக்கிரகம் என்றாலே அது ஆயின்னு இருக்கும், அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கும். அப்ப ஒண்ணுமில்லாத விஷயத்த வந்து அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க அன்புக்குரிய விசுவாசம். அதான் தேவன் வந்து
அந்த பொய்யான விஷயங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஜனங்களை மீட்டெடுத்தார். அவங்களுக்கான அந்த சத்தியாசனம் கொடுத்தார். அதே போல இன்னைக்கு நம்மையும் வந்து பிரிச்செடுத்திருக்கார் நம்ம புரிய சொல்றது. அதனால எப்படி இருந்தாங்களாமா செப்பனி 1 படிக்கும் போது வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும், அதாவது வீடுகள் மேல வானசேனை பணிகிறார்கள். வீடுகள் தங்கள் வீடுகள் மேல வானசேனை, வானத்தின் சேனைகள் தான் தெரியும். அந்த சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாத்தையும் பணிகிறாங்க. எல்லாத்தையும் மனசாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? நம்ம கோயில் எல்லாம் பார்த்துட்டோம். வானத்துடைய கிரகங்கள் எல்லாம் ராகு கேது, அந்த நட்சத்திரங்கள் குரு சுக்கிரன் எல்லாத்தையும் வணங்குறாங்க. இந்த மாதிரி அந்த கணங்கள் வந்து அன்னைக்கு எப்படி வணங்கிருக்கிறாங்க. அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணி வந்துருக்காங்க. வீடுகள் பேர வான சேனைகளை வணங்குறாங்க. அப்புறம் பாருங்க கர்த்தர்கள் பேர்ல வணங்கிடுறாங்க. கர்த்தரையும் வணங்கிட்டு வர்றாங்க. மல்காமன் பேர்லும் வணங்கிடுறாங்க. ரெண்டையுமே செய்யலாம். அப்ப அது வந்து தேவனத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த விக்கிரகங்களை வணங்கி விக்கிரகத்துடைய காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டாங்க. இது மாதிரி விக்கிரகங்களை வணங்கினாங்க வச்சாங்க. கர்த்தரை தேடல, கர்த்தரை குறித்து விசாரிக்கல, கர்த்தரை குறித்த காரியங்களுக்கு வைராக்கியம் பண்ணல. அதனால தேவன் சொல்றார், இவர்களை நான் என்ன பண்ணுவேன்னா சங்காரம் பண்ணுவேங்கிறார். இவரை நான் வந்து சங்காரம் பண்ணுகிறேங்கிறார். தேவனை தேடாத ஜனங்களுக்கு என்னன்னா இதுதான் அழிவு அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்லும்போது அன்புக்குரிய சகத்துல இங்க வீடுகளின் மேல வானசேனைகள் பெய்யும். வீடு அப்படின்னா அன்புக்குரிய சகத்துல எதை சொல்லும்போது எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே மனிதனுக்காகனால் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். சொல்லப்பட போகிற காரியங்கள் சாட்சியாக மோசே, அந்த மோசே தேவனுடைய ஊழியக்காரன். அவர் எப்படி இருக்காருன்னா அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கார். அப்படின்னா மோசே இருந்த வீடு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப தேவனுடைய வீடாக இருந்தது யாரு? தேவனுடைய வீடாக இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த வீட்டுல உண்மையுள்ளவனா இருந்தது யாரு? மோசே. அப்போ நெக்ஸ்ட்ல மோசே வந்து அந்த வீட்டுல எங்கும் பணிவிடைக்காரனாக உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மோசே அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு யாரும் இஸ்ரவேல் ஜனங்கள். அதான் சொல்லும்போது பார்க்கும்போது இந்த வீடுதான் இஸ்ரவேல் ஜனங்கிறத வசனம் பார்த்து சொல்லப்படும் போன காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். அவருடைய வீடு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அந்த வீட்டுல உண்மையில நபரா இருந்தவர் யாருன்னா மோசே. உண்மையான உபயோகித்து செஞ்சுட்டு போயிட்டார். ஆனா அவரை மோசே சொல்லியிருக்காரு, என்னை பார்க்கலாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் இருந்து தேவன் எழுப்ப பண்ணுவார் சார். அந்த வீட்டுக்கு மேலானவராக வந்தவர் யாருன்னா அன்புக்குரிய எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு கருதியங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். நாமே அவருடைய வீடாக இருப்போம். கிறிஸ்துவோ அந்த வீட்டிற்கு மேற்பட்டவராக. அந்த வீடு யாரு? கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு. அவருடைய வீட்டுக்குன்னா தேவனுடைய வீட்டுக்கு. அப்ப தேவனுடைய வீடு யாரு? அப்ப அந்த வீட்டுக்கு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா மேற்பட்டவரா இருக்காரு. இந்த வீட்டுக்கு மேற்பட்டவரா இருக்காரு. உண்மையுள்ளவரா இருக்காரு. அப்ப நம்பிக்கையினால உண்டாகும் தைரியத்தை மேன்மை வராது உடையது நம்ம நாம நம்ம சொல்ற பற்றி கொண்டதுதான். நாமே யாரு? நாமே அவருடைய வீடு. இஸ்ரவேல் வீடா இருந்தாங்க. இப்ப அந்த வாய்ப்பு யாருக்கு வருதுன்னா நமக்கு வருது. நமக்கு நாமே அந்த வீடாக இருப்போம் அப்படிங்கிறது. அப்ப நாம வீடா இருக்கிறோம். அப்ப அந்த வீடு முதல்ல வந்து தேவ வீடா இருந்தது இஸ்ரவேல். அந்த வீட்டுல மோசே உண்மையுள்ளவரா இருந்தான்னு பாக்குறோம். அந்த வீடு இஸ்ரவேல். அந்த வீட்டுக்கு மேற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்பவர் தனிப்பட்டவர்கள். கிறிஸ்து தலையா இருக்க சபையாக சரித்திர தலையா இருக்க நாமெல்லாம் சரீர அவயவங்களா இருக்கணும். நம்ம படிச்சுட்டோம். அப்படின்னா கிறிஸ்துவோடு சேர்ந்து நாமும் அந்த வீட்டுக்கு மேற்பட்டவங்களா இருக்கும். அதான் சொல்லிட்டாரு. நாம எப்படி இருக்கோம்னா அதாவது நம்பிக்கையினால உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு வரையும் நம்ம உறுதியாக பற்றி கொண்டிருந்தா நாமே அந்த வீடாக இருக்கு. அப்ப அந்த வீடு நாம தான் பேசுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு மேல அவங்க வந்து வானசேனை பணிஞ்சாங்க. நாம அப்படி படிக்க கூடாது. சொல்றாரு மத்தேயு 10:27 27 நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்க. ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு இருள சொல்றேன். அந்த இருளதான் அவன் அதாவது அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்த போது இருளான பகுதிதான் கால் பகுதிதான். ஒரு சுவிசேஷம் போது இருந்த பகுதிதான். அப்ப எனக்கு இருளான கால பகுதியில சொல்றாரு, நான் இருள சொல்றத இடப்பட்டு வெளிச்சத்துல சொல்லுங்க. அது காதல கேட்கறது வீடுகளை மேல் பிரசித்தம் பண்ணுங்க. அப்போ காதல நம்ம கேட்கக்கூடிய சத்திய வசனங்களை நம்ம வீட்டுக்கு மேல
இருக்கிறோம். வீடுகளுக்கு மேல சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்ப வீட்டுக்கு மேல இருந்து நாம என்ன பண்ணோம்னா உலகத்துக்கே சொல்லிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப நாம வீட்டுக்கு மேல இருக்கிறோம். நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா மத்தேயு 24:17 வீட்டிலே இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் இருப்பதற்கு இரவாக இருக்கப்படவன். நம்ம வீட்டுக்கு மேல போயிட்டோம். அப்ப வீட்டுக்கு மேல போன நாம வீட்டுல இருக்கிற பொருள் எடுத்து இறங்குறாங்க. ஏன்னா எப்படி சொன்னாரு, வீட்டுக்கு மேல போயிட்டோம், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் நம்ம எடுத்துட்டு இறங்கக்கூடாது. ஏன்னா அந்த வீடு என்பது யாரு? அந்த வீடு இஸ்ரேல் ஜனம். நாம அந்த வீட்டுக்கு மேல தேவனுடைய வீடா மாறிட்டோம். இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ள முதல்ல இருந்த வீடு இஸ்ரேல் ஜனம். அந்த இஸ்ரேல் ஜனம் வீட்டுக்குள்ள இருந்துச்சு அவங்களுக்கு உரட்டாட்டம், வழங்காட்டம் இருக்கு, சொன்ன பேச்சு கேட்காம பண்றது, எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம் என்ன இருக்குதோ அத்தனையும் அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சா கேட்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனுக்கு எப்படி எல்லாம் எரிச்சலை கிளப்புறது, தேவனை எப்படி எல்லாம் கோபத்தை மூட்டுறது, தேவனை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறது, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் அந்த மரணம், அந்த விக்கிரக ஆராதனை, அந்த அதாவது உலகத்தின் காரியங்கள் எல்லாமே இந்த வீட்டுல இருந்துச்சு. அதாவது வீட்டின் மேல இருக்கிறவன் அதாவது தன் வீட்டுல எதையாயும் எடுக்கிறதுக்கு இறங்காது. அந்த வீட்டுல இருக்கிற பொருள் நம்ம எடுக்கிறதுக்கு இறங்கிடக்கூடாது அப்படின்னு அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்த அந்த தவறான பிரச்சனை எதுவும் நம்ம கிட்ட நாம எடுத்துக்க கூடாது அதான் சொல்றாரு. அப்ப அன்புக்குரிய சொல்றாங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா கொலோசியர் 2:18 மனுஷனாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியான் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கின்ற தலையை பற்றி கொள்ளாமல் தலையை பற்றி கொள்ளணும். தலையை பற்றி கொள்ளா என்னாச்சுன்னா தலைக்கு கட்டுப்படாத எந்த ஒரு அவயமும் அது என்னன்னா வீணா போயிடும், அது ஆபத்து சந்திக்கும். அப்போ நம்ம எல்லாரும் கணுக்களாலும் கட்டுக்களாலும் அதாவது உதவி பெற்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே இப்படியாக சரீரம் முழுவதும் அந்த கட்டுகளால் இணைக்கப்பட்டு ஒரே அங்கங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அந்த தலை என்ன சொல்ல அதை கேட்டு நடக்கும். அப்ப தலை சொல்றத பற்றி கொள்ளாம இருந்தோம்னா அடுத்த வருஷம் வாசிக்கிறோம். கொலோசியர் 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளாலே துணிவாய் நுழைந்து தன் மாற்று சிந்தையினாலே வீணாய் இருமாக்கப்பட்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாடுங்கள். இதெல்லாம் இருக்குங்கிற மாயமான தாழ்மை. மாயமான தாழ்மை நம்ம மத்தியில வந்துடும். அதாவது சகோதர மத்தியில் எப்படின்னா மாயமான தாழ்மை, உண்மையான தாழ்மை. மாயமான தாழ்மைக்கு நமக்கு தெரியும். வணக்கம் அந்த மாயமான தாழ்மை காமிக்கிறது, உண்மையான தாழ்மை. அவர் தேவதூதர்களுக்கு செய்ய மாறாது, அதுல விரப்பு மூட்டுவாங்க, காணாத துணிவாய் விளைவாங்க. அதாவது அந்த ஜனங்கள் துணிகரமா போயிடுவாங்கிறாங்க, தேவனுக்கு விரோதம் பண்ணக்கூடிய ஜனங்கள். அப்புறம் தன் மாம்சத்தினால வீணா இதுமா கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை இறந்து போயிருக்கிறார். அந்த மாதிரி வஞ்சனைக்குள்ள போயிடாதீங்கன்னு நிறைய எச்சரிப்பான அவங்களுக்கு கொடுக்குறாரு தேவன். அப்போ அந்த வஞ்சனைக்கு நீங்க சிக்கிறாதீங்க, வஞ்சியாதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 3:18 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பழிஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரும் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். கண்ணீரோடு சொல்லுகிறார். ஏன்னா அவங்க எல்லாம் எப்படின்னா வேறு விதமா நடந்தாங்க. வேறு பிள்ளைகள் வேறு விதமா நடந்தாங்கன்னு அப்போ கண்ணீரோட சொல்றாரு. அவங்க சிலுவைக்கு பயங்கரம்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு முடிவு சொல்றாருன்னா பிலிப்பியர் 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய கட்சியே, அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இதுக்கு பூமி கடத்தவரை சிந்திப்பாங்க. அவர்கள் தன்னுடைய வயிற்றையே பெருசா நினைப்பாங்க. ஆனா அவருடைய முடிவு அழிவு செய்தார். ஆனா அன்புக்குரிய சொல்றாங்க, முடிவு அழிவுதான். அப்படி உலக தேவனுடைய வசனத்தை கேட்டு அப்போஸ்தலர் பார்த்து இருந்திருக்காங்க. சத்தியவசனத்தை கேட்டு உள்ள மீண்டும் அந்த உலகத்தின் காரியங்களுக்கு உட்பட போய் ஜனங்களுக்கு பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு எப்படி யூதாவுக்கு ஒரு அழிவு இருந்துச்சோ அது வந்திருக்கிறார். அதான் சொல்றாரு. ஆனா நம்ம உலகத்தினுடைய காரியங்களும் உலகத்தின் மேல் நாட்டப்படக்கூடாது. அதான் நம்மளுடைய புதிய தங்கிருக்குன்னு சொன்னார்னா பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் அங்கே இருந்து நம்மளுடைய ரட்சகர் வர நமக்கு எதிர்பார்த்து காத்துக்கிறார். வந்துட்டார், ரட்சகர் வந்துட்டார். அப்ப நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பவுல்
பிலிப்பியர் எழுதும்போது நமது குடியிருப்பு இங்கே கிடையாது, இந்த பூமிக்குரிய காரியம் நாடி தேடி ஓடாதீங்க, நம்ம பரலோகத்துலதான் குடியிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நமக்கு நம்முடைய ரட்சகராய் இயேசு கிறிஸ்து வர நம்ம வந்து பார்த்திருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறார். அப்ப அன்னைக்கு அவங்க வந்து எதிர்பார்த்து கொள்ளுங்காங்க. இன்னைக்கு கதை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன போயிட்டார், வந்துட்டார், வந்து தன்னுடைய ராஜ்யத்தின் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம்? அப்போ அப்போ அந்த 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அவ்வளவு தூரம் வந்து அவர்கள் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்நோக்கி காத்திருந்து நல்ல கஷ்டமாக நடந்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டாருன்ற செய்தியெல்லாம் நம்ம கேட்டாச்சு. அப்ப எல்லாமே கேட்டுக்கொண்டு நம்ம வந்து நம்ம இன்னும் உலகத்தை நோக்கி உலகத்தின் காரியத்தை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கிறார். அப்படி போனா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஆமா, கர்த்தரை விட்டு பின்வாங்கின எல்லாரையும் சங்கரிப்பே நம்புகிறேன், சங்காரம் பண்ணுவேங்கிறார். அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவங்களை நான் சங்காரம் பண்ணுவேங்கிறார். அப்ப இப்படியா அவர்களுக்கு ஒரு மாபெரும் அழிவுதான் வரும் அப்படிங்கிறத கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க வந்து சொல்றார் தன்னுடைய மூலமா. இப்படியா இந்த ஜனங்களுக்கு, கர்த்தரை தேடாத ஜனங்களுக்கு ஒரு அழிவு தேவன் வச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அழிவுல நாம் சிக்க இருக்கிறார். செப்பனியா போய் அன்னைக்கு வந்து சொன்னது யுத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தான் சரி. கர்த்தருடைய நாள் வருகிறதுனா, இந்த கர்த்தருடைய நாள் அன்னைக்கு வருதுன்னா கர்த்தருடைய நாள் சமீபித்து வருதுன்னு செப்பனியா சொன்னார்னா அவருடைய நாள் அந்த நாளை குறித்து பேச, அவர் வாழ்ந்த காலத்தை குறித்து பேசல, நம்ம வாழ்ந்த காலத்துக்கு குறித்து அன்னைக்கு இருக்கிறது சொல்லியிருக்காரு. அன்னைக்கு கர்த்தருடைய நாள் வந்துச்சு, அன்னைக்கு கர்த்தருடைய நாள் வந்துச்சு, இன்னைக்குதான் நம்ம கர்த்தருடைய நாள் கூட இருக்கும். அப்படின்னா இந்த நாள்ல வாழ்ந்துக்கூடிய நமக்குதான் செப்பனியா சொன்ன அந்த எச்சரிக்கை மாதிரி நமக்கு பொருது. ஏன்னா சொல்றாங்க, மௌனமா இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறதுங்கிறார். பாருங்க, அவர் வந்து அந்த கர்த்தருடைய நாள்ல என்ன ஒரு யாகம் ஆயுதம் பண்ண போறாரு, ஒரு பெரிய யாகம் ஆயுதம் பண்ண போறாரு. அது குறித்து எசேக்கியேல் மூலமா பேசுறாரு. எசேக்கியேல் 39:17. மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வேட்கையில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரேலின் மலைகளை நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்திற்கு சுற்றிலிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று ரத்தம் குடியுங்கள். அங்க தேவன் கூப்பிடுறாரு. யார் கூப்பிடுறாருங்களா? ஒரு பெரிய யாகம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சகலத்துல பட்சிகள் கூப்பிடுறாரு. மிருகங்கள், வெளி மிருகங்கள், சகல மிருகங்கள் கூப்பிடுறாரு. எல்லாம் ஏகமா கூடி வாங்க, உங்களுக்கு இஸ்ரேல் மலையில ஒரு பெரிய யாகத்தை நான் வச்சிருக்கிறேன், மகா யாகத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன், யாகம் மகா பெரிய விருந்து நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் வந்து யுத்தம் நடந்துச்சுன்னா அந்த யுத்த காலத்துல வந்து செத்து போனவங்களை வந்து சாப்பிடுறதுக்காக அது வெளி மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், கலந்து பருந்து இதெல்லாம் வந்து பறந்து வந்து அங்க அவர் சாப்பிட்டு போகும். அது ஒரு மகா பெரிய யாகம். அதைத்தான் தேவனுக்கு பேசுறாரு. மகா பெரிய யாகத்துக்கு விருந்தாளிகள் கூப்பிடுறாரு, ரத்தம் குடியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாபெரும் அழிவு நெக்ஸ்ட்ல வந்து பூமிக்கு வரப்போகிறது. அப்போ அந்த அழிவுல வந்து பார்க்கும்போது அந்த போர்க்காலம்னால அந்த போர்க்காலத்துல நிறைய யுத்தங்கள் இருக்கும், பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருக்கும். அவர் எல்லாருமே பாருங்க இன்னைக்கு மடிஞ்சுதான் போவாங்க, தோற்றத்தை மடிஞ்சு போவாங்க. அவங்க பராக்கிரமசாலிகள் எல்லாம் விட்டு செஞ்சு கிடப்பாங்க. அதுதான் அந்த யாகத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா எசேக்கியேல் 39:18. நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் ரத்தத்தை பிடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் வாசாலிகளை கொடுத்து போன ஆட்டு கடாக்களுக்கும் ஆட்டு குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமானவர்கள். ஆமா, அந்த கர்த்தருடைய நாள்ல ஒரு மாதம் நாள் அந்த 3ஆம் உலகத்தை குறித்து பேச அங்க வந்து பராக்கிரமசாலிகள் எல்லாரும் என்ன ஆவாங்கன்னா அவங்க வந்து செத்து போயிடுவாங்க. அவங்களோட மாமிசத்தை வந்து இந்த விளைவு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் சாப்பிடுங்க. உங்களுடைய பிரபுக்களோட ரத்தத்தை வந்து நீங்க குடிப்பீங்க. யாருக்கு பேசுறது? ஆகாயத்து பறவைகள், விளைவு மிருகங்களுக்கு அவங்ககிட்ட பேசுறாரு. நீங்க எல்லாருமே பாசால கொடுத்து போன ஆட்டு கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமானது அந்த ஜனங்கள். அப்ப அவங்க எல்லாமே என்ன பண்ண ஒரு அழிவுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப அந்த அழிவுக்குள்ள போய் அவங்க எல்லாம் அங்க செத்து கிடப்பாங்க. அங்க வந்து பார்க்கும்போது அந்த பறவைகள், மிருகங்கள் எல்லாம் வந்து அவங்க பத்தி சாப்பிடுகிறாரு. அதுதான் வந்து வெளிப்பத்துல சொல்றாங்க. வெளிப்பத்துல 19:17. பின்பு ஒரு தூதன் சூரியனை விட்டு கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளை பார்த்து, தூதன் வந்து நிக்கிறாரு, சூரியன் நிக்கிறார், தூதன் சூரியன் நிக்கிறார். அவர் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளை பார்த்து சொல்றாரு. நெக்ஸ்ட் டைம்ல 12வது
வசனம் 19 நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத்தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்திற்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டார். செப்பனியாவில் சொல்லப்பட்ட அந்த விருந்தை பத்தி தான் வெளிப்படுத்தும் புத்தகத்தில் யோவானும் பேசுறாரு. அதாவது கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிக்கணும். ஒரு ஜோடி வசனம் எங்க இருக்குன்னா செப்பனியாவில் ஒரு வசனம் இருந்துச்சுன்னா அது ஜோடி வசனம் வெளிப்படுத்துது. அப்ப கர்த்தருடைய நாள்ல நடக்கக்கூடிய அந்த யாகத்துல மகாபெரிய யாகத்துல என்ன ஆவாங்கன்னா எல்லா தேசத்துக்கும் இந்த மகா உபதிரவ காலத்துல நடக்கக்கூடிய மகா உலக 3ஆம் உலக போர்ல அதாவது ராஜாக்கள் மாமிசம் எல்லாருமே அங்க அழிவுக்குள்ள போயிடுவாங்க. சேலத்தலைவரோட மாமிசம் எல்லாமே கிடக்கு. அதான் சொல்ல இருப்பாங்க. அதாவது குதிரையின் மாமிசம், அவங்களுடைய வீதி ஏழைகளுடைய மாமிசம், சுயாதீனர்கள் அடிமைகள் எல்லாருமே, அதாவது சுயாதீனர்களும் அந்த அந்த அழிவுல சிக்கிடுவாங்க, அடிமைகளும் சிக்கிடுவாங்க. அப்புறம் சிறியோர் பெரியோர் எல்லாருமே பாரபட்சம் இல்லாம ஒரு போர் வந்து நமக்கு நல்லா தெரியும். போர் வந்தாச்சுன்னா எல்லாருமே அழிவுக்குள்ளதான் போவாங்க. அங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இந்த பார்க்கும்போது காசாவில் வந்து இன்னைக்கு மீண்டும் யுத்தத்தை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணி இஸ்ரேலு அங்க வந்து குண்டு போட்டதுனால பொதுமக்களும் நிறைய பேர் செத்து இருக்காங்க. அங்க சின்ன குழந்தைகளும் செத்து போறாங்க. நான் பாக்கணும் எல்லாருமே சிறியோர் பெரிய எல்லாருமே அங்க வந்து அந்த அழிவுக்குள்ள போறாங்க. நம்ம அந்த யுத்தங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பாக்குறது நம்ம கண் முன்னாடி நடக்குது. அப்புறம் இஸ்ரேல் காசா பிரச்சனை, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, இது எல்லாமே இன்னைக்கு யுத்தங்கள் போயிட்டு இருக்குது. எல்லாமே பத்து பார்த்தா பொதுமக்கள் செத்து போறாங்க. சுவாதிகள், அடிமைகள் மற்றும் குழந்தைகள், பெரியவங்க, சின்னவங்க, வயசான எல்லாருமே மரணத்துல போறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாமே போகும்போது இதெல்லாம் என்னன்னா தேவன் வந்து நடந்து மகா பெரிய இருந்து அதுக்கு முன்னோட்டமாக பார்ப்பாங்க ஸ்டாம்பர் நடந்துட்டு இருக்குது. அப்ப தேவன் சொல்றாங்க மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் அப்படின்னு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடா இருக்கு சூதன். அப்ப அந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கூடி வருது அந்த மகாத்திரை. அதான் சொல்றாங்க செப்பனியா 1:8 வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளில் இருக்கிற யாவரையும் அந்நாளிலே சந்திப்பேன். கண்டிப்பாங்க. அன்னைக்கு அந்த யூதா ஜனங்க மத்தியில் செய்யப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க. கொடுமை வஞ்சகத்தினால தங்களை நிரப்பிக் கொண்டவர். இன்னைக்கு அப்படிலாம் பாருங்க குழந்தைங்கள அதே சூழ்நிலை நடக்குது. இன்னைக்கு மனுஷன் ஒருத்தர் ஏமாற்றம் பிழைக்கிறது. பாருங்க ஏழைய பணக்கார வீட்டு சொல்லிதான் வாழ்ந்துருக்கான். அவன் மேல மேல பணக்காரன் ஏழை மேல மேல ஒண்ணுதான் போயிட்டு இருக்கான். அப்ப வஞ்சகம் கொடுமை எல்லாம் இப்ப நிறைஞ்சு கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க இது வந்து அந்த நாள்ல தண்டிப்பேன் அப்படிங்கிறது. அப்ப அந்த நாள்ல என்ன நடக்குங்கிறதான் பேசுகிறார். அந்த நாள் நடக்குது பண்ணுன்னா ஏசையா 4:1 அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை குடித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும் படித்து முன்பேர் மாற்றம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அதாவது நாங்க சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டு சொந்த வஸ்திரத்தை நாங்க போட்டுக்கிறோம். ஆனா வந்து நிந்தை நீங்களும் ஏற்பட்டு விளங்கும். அதெல்லாம் நடக்குங்க. அதாவது 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு அப்ப இப்படியாக வந்து இந்த 7 ஸ்திரீகள் என்பது பேசவை ஒரே புருஷத்தை அவரை பிடிச்சிட்டு நாங்க வந்து எங்க சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டு அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த நாள்ல சொன்னா கர்த்தருடைய நாள்ல 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சுக்குவாங்க. அந்த 7 ஸ்திரீகள் யாருன்னா சபை ஜனங்கள். அதாவது நாங்க எங்க சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறோம், எங்க சொந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம். ஆனா எங்களுடைய நிந்தை நீக்கும்படி உங்களுடைய பேர் மாத்திரம் எங்க பேர் விளக்கினா போதும். எங்களுக்கு கிறிஸ்தவம் மட்டும் சொன்னா போதும், நாங்க கிறிஸ்டியன் மட்டும் சொன்னா போதும். அதனால உங்க பேர் மட்டும் நாங்க வச்சுக்கிறோம். கிறிஸ்து முதல் அவன் உங்க பேரை மாத்திரம் வச்சுக்கிறோம். நாங்க எங்க சொந்த ஆகாரம் சாப்பிடுறோம். அதாவது ஆகாரம் என்பது கிறிஸ்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆகாரம், சத்திய ஆகாரம். அந்த ஆகாரத்தை எங்களுக்கு வேண்டாம். ஐயா சட்டாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சத்தியங்கள் வந்து எங்களுக்கு சரியா இருக்காது. எங்களுக்குன்னு சொந்த ஆகாரம் இருக்குது, எங்களுக்கு சொந்த டாக்டிங்ஸ் இருக்குது, அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த ஒரு ஆகாரம் எங்களுக்கு தேவையில்லை, கர்த்தர் கொடுக்குற ஆகாரத்துக்கு தேவையில்லை. அதே மாதிரி அவருக்கும் ஒரு ட்ரெஸ் தேவை. ஒரு புருஷனுடைய தேவை என்பது நம்ம மனைவிக்கு உணவு உடை கொடுக்குது. அப்ப அதை எங்களுக்கு நீங்க ட்ரெஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம், சாப்பாடு பத்தி கவலைப்பட வேண்டாம், நாங்க பார்த்துக்கலாம் அந்த விஷயம். அப்போ எங்களுடைய சொந்த வஸ்திரத்தை நாங்க உடுத்திக்கிறோம். உங்க வஸ்திரம் தேவையில்லை, கிறிஸ்து தான் நமக்கு வஸ்திரமா இருக்காது. அப்போ அந்த வஸ்திரத்தை நாங்க உடுத்திக்க மாட்டோம், நீங்க வந்து வஸ்திரத்தை உடுத்திக்க மாட்டோம், எங்க சொந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிறோம். ஆனா உங்க பேர் மாத்திரம் உங்களுக்கு விடனா போதுன்னு சொல்லக்கூடிய அது ஒப்பாரு இன்னைக்கு பேசப்படுது. அந்நாள்ல அப்படிதான் நடப்பாங்க.
அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஜனங்கள் இப்படி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இவர்கள் எல்லாருமே இவர்களுக்கு மேல அவங்களுடைய அழிவுகளை பேசும்போது யோபு 37 படிக்கிறோம். 37 வசனம் 37 படிக்கலாம். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுவார். அதாவது தேவனுடைய பிரமாணத்தை குறித்து யோபுக்கு காமிக்கிறார். அதாவது எப்பேற்பட்ட சர்வலக தேவனுக்கு வானத்திற்கும் அந்த தொழிலையும் இடுமுழுக்க தொழிலையும் அந்த பூமியின் கடையாந்த மின்னலையும் சொல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி நம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமர பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. சத்தம் அப்படி கேட்கப்படுகிறது. அப்ப தேவன் அந்த சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமர பண்ணுகிறார்கள். நான் கிரகிக்கூடாத பெரிய காரியங்கள் செய்கிறார் தேவன். அப்படிப்பட்ட தேவை இன்னைக்கு பல ஜனங்கள், அதாவது தங்களை வல்லரசு நாடுகள் இருக்கிறாங்க, வல்லரசு நாடுகள். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை பெரிய வல்லரசு நாடுகள் நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் சொல்றாரு, நான் என்னுடைய பிரமாண்டம் என்னங்க சொல்றேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு, அவர் உடைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையும் பார்த்து பூமி மேல பெய்யுங்கன்னு கட்டிடுவார். அப்ப எல்லாமே அது தேவனுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறதா சொல்றாரு. அதான் 37:7 படிக்கும்போது, நாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் உச்சரித்துக் கொள்கிறார். எல்லா மனுஷரும் தேவனை தெரிஞ்சுக்கணுமா, அவர் எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு சர்வனை கொண்டவர், அவருடைய பராக்கிரமம் என்ன, அவருடைய வல்லமை சர்வலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படி அவர் சகல ஜனங்களுடைய மனுஷ கைகளையும் இந்த படம் முத்திருக்கு போறாரு அப்படின்னா செலவிடாம பண்ணிடுவார். அவர் செலவிடாம பண்ணிடுவார். அதை பார்க்கும்போது அவர் எல்லாரும் கைகளையும் நம்ம முத்திருக்கு போடுறது அவர்கள் எதுவுமே பண்ண முடியாது. நாங்க வேலை செய்யும் பொழுது மனுஷன் அதுக்கு முன்பாக நின்று திகைப்பான், அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்றாரு பாருங்க, யோபு 37:8 அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் கோயில்கள்ல புகுந்து தங்கள் கவிகளை தங்கும், தெற்கே இருக்கிற சூறாவளியும் வடநாட்டினால் குளிர் வருங்க. அங்க வரக்கூடிய மாபெரும் அந்த பேரவை சொல்றாரு, தெற்கே இருந்து சூறாவளி. தெற்கே இருந்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது பூமியை குறிக்கும். இங்க இருந்து சூறாவளி வருங்கிற, தெற்கே இருந்து சூறாவளி வரும்னா இந்த பூமியிலிருந்து சூறாவளி வரும். சூறாவளி எப்படி ஏற்படும்? 4 பக்கம் காற்றுகள் அங்க சுழநடிக்கும் போது சூறாவளி வரும். அங்க அப்படின்னா மக உதிரம் கலந்து பிடிக்குது. அங்க சூறாவளி வரப்போகுதுங்கிறார். வடகாட்டுனால குளிர் வருங்கிறார். அதை சொன்னாரு பாருங்க, யோபு 37:10 அப்படியே சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். ஜலத்தின் மேற்பரப்பு சீக்கிரம். அதாவது இது நடக்குது. அதாவது நீங்க பாருங்க, அண்டார்டிக்ல ஆர்டிக் போன்ற கண்டங்கள் அங்க பூரா பனிப்பிரதேசமா இருக்கு. தேவன் சுவாசத்தினால தேவன் குளிர் கொடுக்கிறாரு. அப்போ ஜலத்துடைய மேற்பரப்பு உறைந்து போயிருக்கிறார். இது கடைசி காலத்துல நடக்கூடிய அந்த மகாபலி உபத்திரவ காலத்துல இந்த பூமியில வரக்கூடிய மாபெரும் அந்த ஒரு அழிவுதான் பேசுறாரு. அப்ப அந்த உறைஞ்சு போயிருக்கிறார். அப்ப தேவன் சர்வலக தேவன் அவர் நீர்த்துறைகளை மேகத்துல ஏற்றி மின்னல்னால மேகத்தை சுத்தம் பண்றார். அவருடைய வல்லமை குறித்து பேசுறார். அவர் அவர்களுக்கு கட்டளை இருக்கிற யாவையும் அவர்கள் கூட்டை காத்து நடப்பிக்கும்படி அவர் அவைகள் தம்முடைய ஞான ஆலோசனைபடியாக சுற்றி திரி பண்ணியிருக்கார் தேவமானத்துல. பாருங்க, அதுல எப்படி போகுதுன்னா, ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் பூமிக்கு உபயோகமாக போகும், ஒன்றுல கிருமையாகவும் அவை வரப்பட்டார். பாருங்க, ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் இயற்கையினால நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. இது இல்லைங்களா? ஒரு நேரத்துல மழை பெய்து என்ன பெரிய சூறாவளி காற்று அடிச்சு அந்த தேசத்துல பயங்கரமான அழிவுகள் இருக்குது. ஒரு பக்கம் விவசாயம் நல்லா வளருது, வேளாண் நடக்குது. இப்படியான ஒரு தண்டனையா போது நன்மையா போகுது, இறுதியா தேவன் பண்ற, இப்படியா உபயோகமா பண்றாங்கன்னு சொல்லி இதை தேவன் செய்யக்கூடிய காரியம். ஆனா இப்ப அடுத்து செப்பனியா 1:10 அந்நாளிலே நீர் சமத்தலில் இருந்து கூக்குரலை சத்தமும் நகரத்தின் 2ஆம் பாகத்தில் இருந்து அலறுகளும் வேடுகளில் இருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப பாருங்க, அந்த நாள்ல மீன்வாசல் கூக்குரல் சத்தம் கேட்கும். நகரத்தின் 2ஆம் பாகத்திலிருந்து அலறுகள் கேட்குமா அப்படிங்கிறது. ஏன்னா மகா சங்காரத்துல இறைச்சல் அங்க வருகிறது. கர்த்தருடைய நாள் அதுல அது 11 மகதேசன் குடியிலே அழுது பக்தர்கள் எல்லாரும் சங்காரமானது, காசு தர யாரும் பெற்று போனாருங்க. அப்போ இந்த மாதிரி இந்த மகோதர காலத்துல இந்த மகதேசன் குடிகள் என்ன ஒரு அழிவுகள் போயிடுவார்.
மல்டிநேஷனல் குடிகள் யாருன்னா அன்புக்குரிய அதாவது மார்க்கெட், அதாவது மார்க்கெட் வர்த்தகம் செய்யறோம். மல்டிநேஷனல் குடிகள் அன்னைக்கு இருந்த மல்டிநேஷனல் குடிகள் யாருன்னா அவங்க வந்து வியாபாரத்துக்கு நம்பர் ஒன்னா இருந்தாங்க. அந்த மல்டிநேஷனல் குடிகள் பணக்காரங்க, அவங்க கையில பொருளாதாரம் அவங்க என்னதான் செய்வாங்க. அப்ப அந்த மல்டிநேஷனல் குடிகள் யாரும் பேசுறாருன்னா அன்புக்குரிய அவங்க அவங்களுக்கு ஒரு அழுதல் வரும்போது இந்த உலகத்துல பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, வியாபாரங்களுக்கும் பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா அவங்களுக்கு ஒரு அழுதல் வரும் அப்படிங்கிறார். வர்த்தகங்கள் எல்லாம் சங்கரமா பார்க்கிறார். வர்த்தகம் சரி, வியாபாரம் செய்யறது எல்லாமே வியாபாரம் அழிஞ்சு போக போகுது. அவங்களுடைய வர்த்தகம் எல்லாம் ஒண்ணுங்களாம் பேச போகுது. அதான் காசுக்காரர் யாவரும் பெற்றுண்டு போனார்கள் அப்படிங்கிறது. இப்ப இந்த மகாந்திரிய அந்த உபதிரவ காலத்துல இதெல்லாம் நடக்குங்க. இன்னைக்கு தங்களுடைய வியாபாரத்தையும் தங்களுடைய தொழிலையும் பெரிய எல்லாமே நான் தெரியுங்களா ஒண்ணுலாம் போகும். நமக்கு ஒரு தேர்தல் சாப்பிட்டு காமிச்சார். கொரோனா காலத்துல எந்த வியாபாரம் நடந்துச்சு, கொரோனா காலத்துல லாக்டவுன் பண்ணும்போது எல்லாம் என்னாச்சு, எல்லாம் போச்சு. அப்பதான் இந்த மாதிரி இந்த மகா உபத்திரத்தின் நாள்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு 1:12 அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு பொழுங்கி சோதித்து மஞ்சள் போல குழந்தை இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதில்லை என்று தங்கள் இருதயங்களில் சொல்லுகிறவர்கள் வாங்கிய மனுஷரை தண்டிப்பேன். அந்த மனுஷன் நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறது அந்த காலத்துல அக்காலத்துல அந்த விளக்கு பொழுங்கி சோதிப்பேன். அங்க வந்து எருசலேமை மையம் வச்சு உலகத்துக்கு வரப்போ வந்து பார்க்கிறோம். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தரிசனத்துக்கு அங்க மாபெரும் யுத்தம் நடக்கும்போது அந்த வந்து என்ன நடக்குங்கிறாருன்னா 1:13 அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகவும் அவருடைய வீடுகள் பாழாய் போகும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகள் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பலரசத்தை குடிப்பதில்லை. அப்ப அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலை கொடுத்தார். அவருடைய ஆட்சி வீடு எல்லாமே பாழாய் போயிருக்கு, கொள்ளையா இருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய நாள் பெரிய நாள் வருகிறார். 14 சொல்கிறார், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கெட்டி சேர்ந்து மிகவும் சீர்த்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனநம் அடங்குவான். அங்க வந்து கர்த்தருடைய நாள் அந்த பெரிய நாள் சமீபிக்கிறது இப்படின்னா பயங்கரமா கிட்டி சேர்ந்து சீர்த்து வருகிறார். அந்த வாசத்துடைய அர்த்தத்தை பார்க்கணும். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் முடிய போகுது, யாரெல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே முடிய போகுது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறதுன்னு எப்படி அமைச்சிருக்காரு. அது கிட்டி சேர்ந்து தீவிரத்து வருதுங்கிறார். தீவிரத்து இன்னைக்கு வந்தாச்சு. அப்போ கர்த்தருடைய நாள் சட்டத்துக்கு பராக்கிரமசாலியா மனகஷ்டம் அழுவாங்க. மனகஷ்டத்து அவ்வளவுதான் எல்லாம் பெரிய எப்பேற்பட்ட பராக்கிரமசாலினா பெரிய பெரிய வல்லரசு நாடு அவங்களே ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறார். அதான் அந்த மீன் மாசம் பூக்கள் கேட்கணும்னு சொன்னாங்க செப்படியால. அதான் சொல்றாரு, மீன் பாசம் என்பது அங்கிருந்து பூக்குரல் கேட்கும் அப்படிங்கிற வசனம் படிக்கும்போது, அதாவது நம்ம படிச்சுக்கிறோம் மத்திய 13:40 இந்த மீன்களை அதுலயும் பரவாயில்லையும் கடலே போடப்பட்டு சகலமான மீன்களையும் சேர்த்து வரைக்கணும், வலைக்கு ஒப்பாய்க்கிறது. அந்த வலையை நம்ம பிடிச்சிக்கிறோம். அந்த வலையை வந்து 2 கையில் இருந்தா அந்த வலை மீன் வலை உருவாக்க முடியும். அது அன்புடன் சத்தியம், அன்பு சத்தியம் 2 கைகளாலதான் தேவன் வந்து இன்னைக்கு மனுஷரை இருக்கிறார். நம்ம அந்த அன்பு சத்தியத்தினால கட்டுப்பட்டு நம்ம இருக்கிறோம். அந்த வலையில சிக்கிக்கும். அன்னைக்கும் அன்புக்கு சொல்லுங்க. அங்க அன்பு சத்தியம் வலைதான் சத்தியத்தான் கொடுத்தார். ஜனங்களுக்கு அவர் வார்த்தையில கொடுத்தார், கேட்கவே ஜனங்கள் கேட்கவே அன்புக்குரிய சொல்லுங்க. அப்ப அந்த ஜனங்கள் என்னாச்சுன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அந்த செவி கொடுக்கல அப்படிங்கிறது. அவங்க கேட்கறதுனால என்னாச்சுன்னா அங்க ஒரு அழிவு வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் அந்த மீன் வலை போட்டுட்டா நாம கேட்டு தெரிஞ்சு மீன் வலை சிக்கிட்டோம்னா நம்ம நல்ல மீனா இருந்தா நம்ம கூட சேர்த்துவார். பொல்லாத மீனா இருந்துச்சுன்னா கெட்ட மீனா இருந்துச்சுன்னா தூக்கி வீசிடுவாரு வச்சுக்கோங்க. இங்க ஒரு அறுவடை நம்பிச்சுப்பாங்க. அதுக்கு நகரத்துடைய 2ஆம் பாகத்துல இருந்து அழகுதல் கேட்கும் சொல்லுவாங்க. அந்த 2ஆம் பாகத்துல இருந்து அழகுதல் கேட்கும் அப்படின்னா வெளிப்பக்கம் சேர்க்கும் 7ஆம் அதிகாரத்துல படிக்கலாம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காட்சிகளையும் விட்டிருக்க கண்டேன். அதாவது வெளிப்பத்திரிக்கை 7ல 4 தூதர்கள் 4 காற்று, அதாவது அந்த 4 காற்றை விட்டுட்டாங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். அதாவது சொல்றாரு வந்து அந்த 4 காற்றுகள் எதுன்னு பார்க்கும்போது 4 காற்று பிடிச்சிருக்காங்கன்னா அந்த 4 காற்று இந்த பூமிக்கு 4 பேசு அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இந்த 4 பேசு தான் நிற்குது. இந்த 4 காற்றை விட்டுட்டாங்கன்னா அந்த சுழற்காற்று அடிக்குது. அதை தெற்கே இது சூறாவளின்னு பார்த்தோம். சூறாவளியாக மகா உத்தரக்காலம் கொடுக்கும். இப்ப அதை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா 2ஆம் வெளிப்பத்து 7:2
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை போருடைய வேறொரு தூதன் சூரியனின் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியின் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி 4 தூதரை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 3 நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள் வெற்றிகளின் முத்திரை கொண்டு செயல்படவும் பூமியின் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா கூப்பிட்டான். அந்த கர்த்தருடைய ஊழியக்காரத்துல முத்திரை போட்டு தீர்மானம் விட்டுறாதீங்க, சேதப்படுத்தாதீங்க. அவங்க அந்த காட்டுல 4 பேர் குடிச்சிருக்காங்க. விட்டா என்ன சுத்தி அடிச்சு மாபெரும் சூறாவளியா வந்தது. அந்த சூறாவளி வந்துச்சுன்னா என்னன்னு சொல்றாருன்னா, இந்த 4 மாபெரும் அழிவுகள் ஏற்படும். அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், இதுதான் நீங்க உலகம் போராடி சொல்றாரு. 21 கடல் தென்திசையிலிருந்து எழுதி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. அந்த இதுல பார்க்கும்போது தரிசனம் காமிக்கிற கடல் வனாந்தரத்தில் பாருமென்றா 3 தள்ளிவிடவே அர்த்தம். அப்போ நான் தேவன் கைவிடுறேன்னு சொல்றாரு. கடல் வனாந்தரத்தில் பாருங்க. அந்த சொல்ல தெரிஞ்சுட்டீங்களா? தென்திசையிலிருந்து எழும்பி வந்து பயங்கரமா வருது. அது வனாந்தரத்துல வருது. அங்க சொல்றாரு சொல்றாரு 22 கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. கொடிய தரிசனம் தெரிவிக்கப்பட்டுச்சு. துரோகம் பண்ணி பாழாகிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். 7ஆம் எழும்பு வேதியாவே முற்றிலை போடு. அதனாலே உண்டான தப்பிகளை எல்லாம் கவிதையெல்லாம் மொழிய பண்ணுவேன். ஆமா, அதாவது அங்க சொல்றாரு அது கொடிய தரிசனம் அப்படிங்கிறார். அங்க வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முற்றுகைப்படப்பட்டு எல்லாம் ஒளிய பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அடுத்த பாருங்க 23 ஆகையால் எடுப்பு மகா வேதனையால் வந்திருக்கிறார். மகா வேதனைகளும் நாள்ல பிள்ளை பேர்களுடைய வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்று பிடித்தது. கேட்டதினால் உழவு கொண்டு கண்டதினால் கலகிலே நம்பினார். அந்த அளவுக்கு அவருடைய அழிவுகள் இருக்குங்கிறார். அதான் 24 படிக்கும் போது இருதயம் திகைத்தது, திகிப்பில் என்னை திரிக்கிற பதிவு எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. அதாவது திகில் பிடிச்சிருச்சு, இன்பம் தந்த இரவு எல்லாம் பயங்கரமா மாறிடுச்சு. இதான் வந்து பாத்தீங்கன்னா எரேமியாவும் சொன்னார். எரேமியா 4:21 வரும்போது நான் இதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன் அப்படி வேண்டு தேவன் எச்சரிக்கிறார். தேவன் சொன்னார் எரேமியா 4:22. ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். ஜனங்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. எரேமியா வந்து எப்படியாவது சமகாலத்தவர்கள். ஜனங்களுக்கு எப்படி இருக்காரு, அறிவு மதியற்றவர்களாக இருந்திருக்காரு. தேவன் அறிவு என்னையாவது அறியாது இருக்கிறார். உண்மையான தேவனை அவங்க தேவனை வந்து அறியா இருக்கிறார். அவர் வந்து பைத்தியம் உள்ள பிள்ளைகள் தேவன் சொல்றாரு. இப்படியாவது இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அதே சூழ்நிலை இப்பவும் இருக்குன்னு சொல்லிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. அதான் சொன்னாரு எரேமியால 4:13 தேவன் எப்படி இருக்கிற அந்த பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. ஆரம்பத்துல இந்த பிகினிங்ல ஆதியில 1:1 தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியில தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார். பூமியான பேச்சு ஒழுங்கின்மை வெறுமையும் அப்படின்னா ஒரு ஒழுங்கெல்லாம் இருந்தது, ஒரு சேஃப் இல்ல. அப்ப அதே மாதிரி நீங்க என்னாச்சுன்னா பூமியை பார்த்தேன், அது வந்து ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது தேவன். வானங்களை பார்த்த அவர்களுக்கு ஒளியே இல்லை. இப்ப இந்த மாதிரி கடைசி காலத்துல ஆகலத்துக்கு சேர்ப்பது இது ஒழுங்கு இல்லாம ஒரு தேவனுடைய படைப்புல எல்லாமே எல்லாமே கையின் கிரிகள் எல்லாமே ஒரு ஒழுங்கு இல்லாம ஒரு வெறுமையான நேரம் இருக்கிறாங்க சொல்லிப்பாங்க. அவைகளுக்கு ஒளியே இல்லை. தேவன் குறித்து சத்திய வெளிச்சம் அவங்க இல்லைன்னு சொல்லிப்பாங்க. பாருங்க அடுத்து எரேமியா 4:24 சொல்றாரு. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குச்சுகளும் அசைந்தன. பர்வதம் என்பது பெரிய பெரிய ராஜ்யம். அப்புறம் அவைகள் என்ன பருவங்களை பார்த்தேன், அவைகளெல்லாம் வந்து அதிர்ந்ததுங்கிறார். அப்ப இன்னைக்கு எல்லா பருவமும் அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. வேலைகளா திண்டாட்டம், தீவிரவாதம், அப்புறம் கொள்ளை நோய்கள், எல்லா தேசங்களுமே அதிர்ந்துட்டு இருக்குது பாக்குறோம். அப்புறம் பாருங்க எல்லா குண்டுகளையும் பாக்குறாங்க அசைதான். குண்டுகள் என்பது சின்ன சின்ன தேசம், அதுவும் இன்னைக்கு அசைஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சில தேசங்கள் எல்லாமே பாருங்க, ஒரு சில தேசங்கள் அப்படியே நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தேசங்கள் சுவிட்சர்லாந்து, அப்புறம் நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற தேசம் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அப்புறம் சிறிய சிறிய தேசங்கள் எல்லாமே இன்னைக்கு அசையுது. அப்ப இந்த மாதிரி இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற காரியத்தை நம்ம பார்த்துக்கோம். அதெல்லாமே இன்னைக்கு நம்ம பாக்குறோம். எல்லா தேசங்களும் இன்னைக்கு அசையுது.
அவர் பாருங்க சொல்றாரு இறைமையா 4:25. பின்னும் நான் பார்த்தபோது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. அதாவது பின்னால் பார்த்து போது மனுஷன் இல்லை. அங்க என்ன ஆகாய பறவை என்ன ஆயிடுச்சுமா, பறவைகள் போயிடுச்சு. அதாவது கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்குறாங்கன்னா, பின்பு நான் பார்த்த போது ஆகாய பறவை நம்ம இல்லைங்க, பறந்து போயிடுச்சா. யாரு ஆகாய பறவைகள்? ஆகாயத்தில் அதிகார பிரபு சாத்தான். அப்புறம் இங்க சொல்லக்கூடிய ஆகாயத்து பறவைகள் யார் அப்படின்னா, வானத்து நட்சத்திரம், ஆகாயத்துக்கு போற ஒப்பினர்கள், ஆகாயத்துக்கு போற ஒப்பினர்கள். திருச்செவின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுறது போய் சொல்றாரு. திருச்செவின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. மகா உத்தரவு காலத்துல என்ன ஆகுங்க? மகா உத்தரவு காலத்துல திருச்செவின் பிள்ளைகள் இருப்பாங்களா? இருப்பாங்களா? அதாவது கர்ப்பவேதனை வரக்கூடிய ஆண் பிள்ளை பெற்றது, கர்ப்பவேதனை வந்து ஆண் பிள்ளை பிறகு போயிடும் அப்படின்னா அது எதை போய் கிழிச்சு பார்க்கும்போது அங்க ஆகாயத்து பறவைகள் பறந்து போயிட்டு அப்படின்னா உண்மையான திருச்செவின் பிள்ளைகள் அங்க மறுரூபம் ஆகிடுவாங்க, அங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சொல்லுவாங்க. அதாவது கர்த்தருடைய நாளின் போது ஆகாயத்து பறவைகள் பறந்து போயிட்டு திருச்செவின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள அடையாளப்படுத்துகிறது சொல்லுவாங்க. அதான் 51 படிக்க சொல்றது. நீதிமான் படித்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதான் ஆகாயத்து பறவைகள் பறந்து போய் இந்த பயங்கரமான உச்சகட்ட உபத்திரம் இந்த பூமியில் நடக்கும் பொழுது, மாபெரும் மலைவில் நடக்கும் பொழுது இந்த ஆகாயத்து பறவை இருக்கார். அங்க தேவன் எடுத்துருவாரு. ஆனா நீதிமான் அவன் தீங்கு வராதுக்கு முன்னாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார். ஒருவருடைய நல்லா சொன்னார். உலகத்துல இதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது இல்லை. அவன் இந்த ஐஸ்வர்யவான்கள் மற்ற ஜனங்கள் உலக எல்லாமே உலக பிரகாரம் ஆடப்பட்டு சோபமாக வாழ்க்கையில உணர்ந்து கிளர்ச்சி போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் தேவன் சொல்றாரு யாக்கோபு 5:1 ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்களே வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் பலரை அழுங்கள். ஐஸ்வர்யவான் நீங்க மங்கேஷ் புரியில் இருக்கிறான். பெரிய பெரிய வர்த்தகர்கள், அதாவது மார்க்கெட் பீப்புள்ஸ், அதாவது வர்த்தகம் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், இவங்க எல்லாமே என்ன ஆவாங்கன்னா, அதாவது இவங்க அழிய போறாங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு நிர்பந்தங்கள் நிமித்தம் அளவை அழுகுகள் நம்புகிறார். என்ன நிர்பந்தம் தெரியுமா? அதான் யாக்கோபு 5:2 உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் கொட்டரித்து போயின. வஸ்திரம் எல்லாம் கொட்டரிச்சு போயிடும், ஐஸ்வர்யம் அழிச்சு போயிடும். அவங்க பெருசா நம்பிட்டு எல்லாமே அவங்க கைவிட்டுரும். அதான் சொல்றாங்க யாக்கோபு 5:3 உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளிலுள்ள ஒரு துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்தது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அக்கினியை போல மாம்சம், அக்கினியை இந்த மாம்சத்தை என்ன பச்சிட்டு போட்டு பாருங்க, தீ பிடிச்சாச்சுன்னா அப்படியே கப எழுந்து போயிடும். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லாம இந்த மாம்சம் வெந்து போயிடும். அது அவ்வளவுதான். அக்கினி மாம்சத்தை பச்சிக்கிற மாதிரி இந்த நாள் அப்படிப்பட்ட நாள். அந்த நாள்ல வச்சு அதன் பின்னாடி ஓடிக்கிறீங்க. அதனால அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்காரு. உங்களுடைய பொண்ணு வெள்ளி எல்லாம் குறிப்பிடிச்சு அது ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படிங்கிறார். அப்ப இது எல்லாம் என்ன, இது லாஸ்ட் டேஸ்ல நடக்குங்கிறார். எல்லா தேசங்களும் அசைய போகுது, எல்லா தேசங்களும் நிறைய வர போகுது, எல்லா தேசத்துக்கும் பெரிய பெரிய பணக்காரங்க வர்த்தகர்கள் எல்லாருமே என்ன போறாங்கன்னா அவங்க பெரிய ஒரு அழிவுக்குள்ள போக போறாங்க. அவருடைய பொண்ணு வெள்ளியும் எல்லாமே அழிஞ்சு போக போகுது. அதுதான் சொல்றாரு. இதான் ஜெபனியா அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அங்க எச்சரிக்கை கொடுத்தாரு, இங்கேயும் அங்க சேர்த்தாரு. அதான் சொல்லும்போது 14 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிரிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகவும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். அந்த கடைசி நாள்ல எருசலேமுக்கு விரோதமாக நடக்கூடிய பிரச்சனை சொல்றாரு. அந்த எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜாதிகளும் வந்துருவாங்க. அதான் சொல்றாரு, சகல ஜாதிகளும் வருங்கிற எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜாதிகளையும் கூட்டு வேண்டியது. அதான் அந்த நாளிலே 3 12 அந்நாளிலே நான் எருசலேமின் சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளம்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிவரும். ஆமா, எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜாதியும் கூடிவருவாங்க. அப்ப எருசலேம்னா அதான் ஒரு பாரமான கல்லாக்கி இருந்தார். இன்னைக்கு பாரமான கல்லாத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவலியான பிரச்சனைனா எருசலேம் தான். இன்னைக்கு அந்த பாரமான கல்லா இருக்குது. எல்லா ஜாதியும் அதுக்கு கூடி கொள்வாங்க. இன்னைக்கு பாருங்க, அமெரிக்காவும் கைவிட இருந்தது. அமெரிக்கா ஒரே ஒரு தேசம் வந்து இஸ்ரேல். அப்போ என்ன எல்லா ஜாதியும் அதுக்கு விரோதமா வந்துருவாங்க. ஏன்னா
அப்பதான் கர்த்தருடைய பெரிய நாள் இந்த பூமியில நடந்திருக்குது. அதை சொல்றாரு படிக்கிறாங்க. 1:14 கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரிக்கிறது. அதான் கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலிகளாய் அங்கே மனங்கள் சென்று அழுதுவார். ஏன்னா அந்த நாளைக்கு படிக்கிறோம், அது தேவனுடைய உக்கிரகோபம் முழுவதும் சொல்லிய போறாங்க. அதான் படிக்கிறோம் 1:18. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்பிக்க மாட்டாது. அவருடைய எழுத்தின் அக்கறையினால் தேசங்கள் எல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சரிகையால் நிர்மூலம் பண்ணுவார். கர்த்தருடைய அந்த நாள்ல எல்லாம் நடத்துகிறார். அப்ப அன்புக்குரிய பெரிய நாள், அந்த பராக்கிரமசாலிகள் அழகுடைய நாள், அது கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள். அது பார்க்கும்போது இந்த உலகத்துல பெருசா நினைச்சுல வெள்ளி பொண்ணு எல்லாமே வெளியே தூக்கி தெருவில் எடுத்துப்பாங்க. யார் எழுந்து கூட ஆள் இருக்காரு. அதான் சொல்லுவாங்க. அப்ப வெள்ளையும் பொண்ணும் அவள் தப்பிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலை நக்கிறீங்கனால தேசம் எல்லாம் அழிப்பார், எல்லா தேசமும் அழிந்து போயிருப்பார். அவர் எரிச்சல், அவருடைய உக்கரம் அந்த அளவுக்கு இந்த ஜனத்து மேல இருக்கு. அன்னைக்கு பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல, அந்த யூத ஜனங்கள் மேல தேவன் அப்படி ஒரு அழிவு கொடுத்தார். அதே மாதிரி இங்கேயும் இப்போ அது நல்லது நடந்துச்சு. இது பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு செப்பனியா, அது கேட்கல. ஆனா இங்கே எச்சரிப்பா செப்பனியா வார்த்தைக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த நாள்ல வாழ்க்கை தேவ ஜனங்கள் யாரும் நாம தான். ஆனா எப்படி யூத ஜனங்கள் அன்னைக்கு பிரிச்சிருந்தாரு, அதே மாதிரி இன்னைக்கு நம்மள பிரிச்சிருக்காரு. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்து கிட்டி சேர்ந்து ஜீவனமா வருது அப்படின்னு நீங்க எச்சரிப்போட இருக்குன்னு நமக்கு வார்த்தை இருக்கும். அன்புக்குரிய சொல்லுங்க, அது பாத்தீங்கன்னா பெரிய நாள், அது கிட்டி சேர்ந்து தீஞ்சிருக்கிறது. இப்ப பராக்கிரமசாலிகள் மனநஷ்டம் அழுவார்கள், அழுது இருக்கிறார்கள். பராக்கிரமசாலிகள் ஒன்றும் செய்ய முடியும். எல்லாருடைய கையில முத்திரிச்சு போடுவாங்க பார்த்தோம். எல்லாரும் கையில முத்திரிச்சு போட்டாங்க. யாரு என்ன செஞ்சாலும் பெரிய அளவில் ஒண்ணுமே சாதிக்க முடிய மாட்டேங்குது. அப்ப இதுதான் இப்படி சூழ்நிலை நம்ம மறந்துடக்கூடாத முக்கிய சொல்றோம். ஏன்னா கர்த்தருடைய உக்கிரத்தை இந்த பூமி மேல சொரிய பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சொரிய பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சொல்றது, நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம இந்த பூமியிலிருந்து நம்ம தப்பிக்க போறோம், இந்த மாபெரும் மலையிலிருந்து நம்மளை தப்பிக்க போறோம்னு சொல்றாங்க. அப்ப அன்புக்குரிய சொல்றது, இந்த பூமியில பாத்தீங்கன்னா இந்த அழைப்பு இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கு. தேவன் மாபெரும் அழைப்பு நம்ம மத்தியில இருக்கு. அதை பற்றி பாருங்க, வெளிப்படுத்தல் 10:6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாளிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று பாருங்க சொல்ற. அப்போ இனி காலம் செல்லும், இனி நாள் போகாது. நாம நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7வது 1000 வருஷத்துக்கு நம்ம வந்தாச்சு. 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு, 7வது 1000 வருஷத்துக்கு வந்தாச்சு. இது இந்த நாள் என்பது the day of Lord. இது கர்த்தருடைய நாள், இது யெகோவாவின் நாள். இது பாத்தீங்கன்னா இது மாபெரும் ஒரு தேவனுடைய கணக்கு முடிக்க போறக்கூடிய நாள் சொல்றாரு. அதான் காலம் இனி செல்லாது. தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி. ஏன்னா தேவன் தன்னுடைய ஊழியக்காரர் வெளிப்படுத்தாம ஒரு காரியம் செய்யாம படிக்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரர் வெளிப்படுத்தாம ஒண்ணுமே செய்ய மாட்டார். அப்ப எல்லாரும் இன்னைக்கு வெளிப்படுத்திட்டார். நீங்க நம்ம வெளிப்படுத்திட்டாரு சொல்லுங்க. நாமள யார் தேவனுடைய ஊழியக்காரர், நம்ம எல்லாருமே அவர் ஊழியக்காரிகளா இருக்கிறோம். அதான் வசனம் சொல்றது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவராட்சியம் நிறைவேறும். பட்டுடைய சகோதரர் 7ஆம் தூதன் யார்? 7ஆம் தூதன் யார்? நமது அந்த சகோதரர் மூத்த சகோதரர் சார்லஸ் டே ரசல். அவரு எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடக்குங்க? அதாவது தேவனுடைய ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம் நிறைவேறியாச்சு. ஒவ்வொரு சுமாரத்து தேவனுடைய ரகசியம் நிறைவேறியாச்சு. அப்ப கர்த்தருடைய 2ஆம் வருகை வந்தாச்சு. அவருடைய கிறிஸ்டியன் பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட மகிழ்ச்சி கர்த்தரோட சேர்ந்துட்டாங்க. இது எல்லாமே நடந்தாச்சு. அப்போ அவர் எக்காலம் ஊதி கொண்டிருக்கிற எக்கால சத்தம் கேட்டுட்டு இருக்கணும். எக்கால சத்தம் ஊதப்பட்டு இருக்குது. 7ஆவது சத்தத்தின் நாட்கள் இங்க தோடிச்சுட்டு இருக்கு. சத்தியங்கள் இங்க பேசப்பட்டு இருக்கு. நம்ம எத்தனை சத்தியங்கள் கேட்டு உலகமெங்கும் அவர் சத்தியங்கள் போயிட்டு இருக்கு. 7ஆவது எக்கால சத்தம் பயன்படுத்த தேவனுடைய ரகசியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பாருங்க சொல்ற பாருங்க 1:15-51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி அக்காலம் குறிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது யாருக்கு நமக்கு சொல்லப்படும். அதாவது ஒரு ரகசியத்தை சொல்றோங்கிறார் அப்போஸ்தலர் பவுல். நம்ம எல்லாம் நித்திரை அடைஞ்சு போறதில்ல, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது, கடைசிய காலம் 7ஆம் காலம் இவங்க தோழிச்சுட்டு இருக்குது.
கவனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இம்மைப்பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அவரை செய்து நம்மளே பேசுறாரு. அப்ப நம்ம எல்லாரும் இப்ப மறுரூபமாக்கப்படமை காலம் அதை நான் படித்த போது கத்ததாமே ஆரவாரத்தோடு பிரதானத்தோடு சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறக்கி வரும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். தேவன ரகசியம் நிறைவேறிக் கொண்டது. பின்பு உயிரோடு நாமும் அவருக்கு கற்றல் வேண்டுமாக அவருடைய சத்தியம் அரும தேவனுக்கு தந்த சத்தியம் வெளிப்பட்டு இன்னைக்கு என்ன எல்லா ரகசியமும் பிள்ளைகள் முடியாது. இப்ப நாம சொல்லிட்டு உலகத்துக்கு இந்த செப்பனையா நாம சொல்லிட்டு ஜனங்கள் கேட்கறவங்க கேட்கறது நாம கேட்டு நம்ம திருந்தி என்ன பண்ண சத்தத்தை எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு இந்த 7வது நாட்கள் நம்ம இருக்கும் பொழுது அந்த எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு நாம நம்ம சிறைப்படுத்திக் கொண்டு நம்ம ஆதாயம் பறந்து பயிரோட நமக்கு பெரிய அப்படின்னா இந்த ஒரு நாள் என்பது இது கர்த்தருடைய நாள். The day of Lord இது கிட்டி சேர்ந்து தீவிரமா வந்தாச்சு. அந்த நாளுக்குள்ளதான் இருக்கிறோம். இப்ப என்ன நடக்க போகுதுங்க நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா விஷயத்திலும் மாபெரும் மலைகளுக்கு ஆயத்தங்கள் ஜரூரா நடந்தது. அப்படின்னா நாம இந்த நாட்கள்ல நம்ம சொல்லிட்டு பார்த்து நம்ம கிட்ட அன்னைக்கு அந்த யூதா தேவன் பத்தி இருந்த அந்த விக்கிரகாரம் ஏன்னா நம்ம தேவனுடைய வீடா இருக்கு. நமக்கு தேவ ஆலயமா இருக்கிறோம். அப்ப அங்க இருந்த விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை தேர்ந்தெடுக்கலாம். கர்த்தருடைய ஜனங்களா இருக்கலாம். கர்த்தருடைய வீட்டுக்கு நம்ம கர்த்தருக்கு வீடா இருக்கணும். தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படின்னா இந்த ஆலயத்தை காத்துக்கொண்டு தேவன் மாசம் செய்ய இடம் கொடுத்து நம்ம தேவனுடைய ஆலயமும் மாறிடும். அவ்வளவுதான் கிறிஸ்துவ சபையா மாறிடும். அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் தேவன் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதை நம்ம கேட்டு எச்சரிப்படைத்து தொடர்ந்து நம்முடைய வருஷமான ஜீவித்தை ஜீவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீர்ந்து வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தீர்ந்து வரப்போகுது. மாபெரும் ஆபத்து வரப்போகுது. அதுல நம்ம தப்பிக்கொள்ள நம்ம நீதிமான்களா மாறி ஆகாயம் பறந்து போயிடணும். பறந்து போய் தேவன் ராஜ்யத்துக்கு செல்லுகிறார். தேவன் தானே நமக்கு சொன்னாங்க ஒரு தேவன் தான்